யசோதை நன்ன தயிர் கடைவாளாம். திருமங்கையாழ்வார் அதை பத்தி சிறிய திருமடலிலே பாடுகிறார். கண்ணன் வெண்ணெய் திருடி சிக்கிக் கொண்டார். யார் வீட்டில் வெண்ணெய்? மற்றவர்கள் வீட்டில் திருடும் போதெல்லாம் கண்ணன் அகப்படவே இல்லை. அந்தந்த கோபிகைகள் கையில் அகப்பட்டிருந்தாலும் எல்லாரும் யசோதையின் இடத்துல வந்து புகார் செய்வார்கள். யசோதை காதலியே போட்டுக்க மாட்டாளாம். என் கண்ணனா, இந்த குழந்தை முகத்தை பாருங்கோ, இந்த குழந்தை எங்கேயானு திருடுமா? இப்படி அபாண்டமா பழி சுமத்துகிறீர்களே, ஒரு நேர்மை வேண்டாமா? என் கண்ணன் இன்னொருத்தர் வீட்டுல திருடவே மாட்டான். எங்க வீட்டுல இல்லாத வெண்ணையா உங்ககிட்ட இருக்கு, நான் அவன் ஏன் திருட வேண்டும்? எங்கள் வீட்டுல இவ்வளவு இருக்கேன்னு யசோதை சொல்லிவிடுவாள். யார் சொன்ன புகாரையும் கேட்டுக்கொள்வதே கிடையாது. கண்ணன் நல்லவன்னு உண்மையாக நம்பிக்கொண்டிருந்தாள். ஒரு நாள் இவளே தயிர் கடைந்தாளாம். ஏறார் இடைநோவ எத்தனையோர் போதுமாய் சீரார் தயிர் கடைந்து வெண்ண திரண்டதனை வேறார் முதல் மடவாள் வேறோர் கலத்திட்டு. இவளே அமர்ந்து தயிர் கடைந்தாளாம். கடைந்து வெண்ணையை எடுத்து அதை ஒரு பானையில போட்டு மேல உரியிலே ஏற்றி வைத்து விட்டு எங்கேயோ வெளியே சென்றாள். இவள் போய்விட்டு வருவதற்குள்ள கண்ணன் அனைத்தையும் சாப்பிட்டு முடித்து விட்டார். கையும் களவுமாக சிக்கிக் கொண்டார். தாம்போடு சேர்த்து தாமோதரனாக உரலிலே கட்டினாள் என்று சரித்திரம் பார்க்கிறோமோ இல்லையோ. அதுல ஒரு கேள்வி வரும், எதற்கு யசோதை கடைய வேண்டும்? நமக்கே கொஞ்சம் பணம் காசு வந்துடுத்துன்னா யாரானு ஒருத்தர வேலைக்கு வச்சிடுறோம். பெருக்கிறது கிடையாது, துடைக்கிறது கிடையாது. உடனே பெண்களுக்கு மட்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம், ஆண்களுக்கும் எத்தனையோ காரியங்களை மற்றவர்கள் இடத்துல கொடுத்துடுறோமோ இல்லையோ. காய்கறி வாங்கிட்டு வரதுக்கு வெளியில போறது கிடையாது. ஏதோ இலையிலேயே சாப்பிட்றது கிடையாது. இலையில சாப்பிடணும்னாலும் வாங்கறதுக்கு வெளியில போகணும். இன்னைக்கு எல்லாம் வீட்டு வாசலுக்கு வந்து விடுகிறது. அப்ப வேலை பணம் வந்தாலே உடனே வேலைக்காரர்கள் வச்சிடறாளோ இல்லையோ. யசோதையும் அதை போல யாரானு ஒரு கோபிகையை நியமித்து இவள்தான் என் வீட்டில் தயிர் கடைய வேண்டும்னு சொல்லி இருக்கலாமே. ஆனா பாசுரம் எப்படி இருக்கு? யசோதை தானே கடைந்தாள் என்று பாசுரம் இருக்கிறது. அங்க சந்தேகம், ஏன் யசோதை கடைய வேண்டும்? வேறு யாரையாவது வைத்து கடையலாமே என்றால் தர்மத்தை அவனவன்தான் செய்ய வேண்டுமே தவிர ஆள் வைத்து தர்மத்தை செய்து முடிக்க முடியாது. ஒரு பிராமணர், அவருக்கு சந்தியாவந்தனம் பண்ணணும்னு வச்சுங்களேன். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலையா இருக்கு, 6 மணிக்கு அதனால ஒரு 100 ரூபாய் ஒருத்தருக்கு அனுப்பிச்சுட்டேன், எனக்கு பதிலாக அவர் சந்தியாவந்தனம் பண்ணி விடுவார்னு சொல்ல முடியுமா? எனக்கு இன்னைக்கு பகவானை சேவிக்கணும்னு ஆசையா இருக்கு, கோவிலுக்கு போறதுக்கு வசதிப்படல, இங்கிருந்து புறப்பட்டா 1 மணி நேரம் ஆறுது சுவாமி, பிரயாணத்துக்கே ரொம்ப நேரமாறுது, கோவிலுக்கு பக்கத்து வீட்டுல ஒருத்தர் இருக்கார், அவருக்கு 500 ரூபாய் அனுப்பிச்சுட்டேன், அவர் எனக்கு பதிலா பெருமானை சேவித்து விடுவார், அவர் ஆனந்தப்படுவார். நமக்கு எங்க ஆனந்தம் வரும்? நமக்கு எப்படி நிம்மதி வரும்? கடாட்சம் கிடைக்கும்? ஒரு நாளும் கிடைக்க முடியாது. தர்மத்தை செய்பவதற்கு ஒரு வேலையாளை வைத்து ஒரு நாளும் செய்துவிட முடியாது. அவரவர்கள்தான் செய்ய வேண்டும். அந்த தர்மத்தை பல இடங்கள்ல தெரிவிக்கிறார். அப்ப தானம் பண்ணும் போது அதில் ஈடுபட்டு நாம நேரடியாக செல்ல வேண்டும்.